பல பேர் கோயிலில் போனால் சன்னதியில் இறைவனுக்கு நேர நின்றுட்டு மற்றவர்களை பார்க்க விட மாட்டாங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இறைவனுடைய நேரான பார்வை என்பது எதிரிகளுக்கானது. ராவணன் எதிரில் நின்னான், போயிட்டான். கம்சன் எதிரில் நின்னான், போயிட்டான். ஆனா வீடனன் ஓரமா நின்னான், ஆஞ்சநேயன் நின்னான். யாரெல்லாம் ஓரமாக நின்று அவனுடைய கடைக்கன் பார்வைக்காக நின்றார்களோ அவர்கள் எல்லாம் சிரஞ்சீவியாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதை நம்ம கோவிலுக்கு போகும்போதெல்லாம் நினைச்சுக்கணும், நான் பெருமாளுக்கு முன்னாடி நிற்கக்கூடாது, அடுத்தவர்களுக்கு மறைக்கிற மாதிரி நிற்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள. சிறு சிறிதே எம்மேல் வழியாவோ, அது அன்பு மாறி எங்கள் மேல் வழிய வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கணும், அப்படியே மெதுவா கண்ணை திறந்து. ஏன்னா படுத்துன்னு இருக்கா, கொஞ்சம் கொஞ்சமா நீ கண்ணை திறந்து எங்களை பார்க்கணும். அருட்பார்வையை என் மேல் வீசு. அப்படி வீசினா எங்களுக்கு நாங்க இத்தனை நாள் எல்லாமே நன்மையை செய்து வந்திருப்போம்ன்றது கிடையாது. எங்கள் மேல் பழி இருக்கலாம், சாபம் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய அந்த கருணையாகிய கடாட்சம் எங்கள் மேல் படும் பொழுது அதை எல்லாம் அந்த பரிதி முன் பனி போல அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த சாபம் எல்லாம் எங்களை விட்டு விலகும். அப்படிப்பட்ட அந்த கருணை பார்வையை, கடாட்சத்தை எல்லா உயிர்களுக்கும் வேண்டி ஆண்டாள் நிற்பது போல அமையக்கூடிய பாசுரமா இறைவனுடைய ஒவ்வொரு அங்கமும் சாபம் தீர்க்கும்.